விதமான எந்திரங்களை வச்சு வழிபாடு பண்ணுற வழக்கம் உண்டு. வீடு கட்டச்சா கூட பார்த்தீங்கன்னா இந்த மச்ச எந்திரம் வச்சு கட்டுறது உண்டு, தலைவாசலில் வாஸ்து எந்திரம் வச்சு கட்டுறது உண்டு. வீடு கட்டின பிறகும் தலைவாசலில் மகா வாஸ்து எந்திரம் வைக்கிறது உண்டு. அதே மாதிரி கணபதி யந்திரம், பூஜை அறையில் கணபதி யந்திரம், சுதர்சன யந்திரம், ஸ்ரீசக்கரம், இப்படி பலவிதமான எந்திரங்களை வச்சு வழிபாடு பண்ணுற வழக்கம் உண்டு. ஒவ்வொரு எந்திரங்களுக்கும் சில அளவுகள் உண்டு. எந்த அளவுகளில் இருந்தால் எந்திரம் விசேஷம் அப்படின்னு சில அளவுகள் உண்டு. இந்த எந்திரங்கள் எழுதக்கூடியது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த செப்பு தகட்டில் விசேஷமாக எழுதுவோம். இருந்தாலும் வெள்ளி தகடு, சந்தன பலகை, பட்டு துணி, அதே மாதிரி காரிய தகடு, சில மாந்திரிக பிரயோகங்களுக்கு காரிய தகட்லையும் பிரயோகம் பண்ணுறது, எழுதி பிரயோகம் பண்ணுறது உண்டு. இந்த சொர்ண தகடு அப்படின்றது ரொம்ப விலை உயர்ந்தது, தங்க தகடுன்றது விலை உயர்ந்ததாக இருக்கும். அதே செப்பு வெள்ளின்றது சுலபமானதாக இருக்கும். இந்த எந்திரங்களை பூஜிக்கும் பொழுது அதற்குரிய காலகட்டங்கள் ஏதாவது உண்டா, இத்தனை வருஷங்கள் பலன் தரும் அப்படின்னு காலகட்டங்கள் உண்டானா, செப்பு தகடுக்கு ஒரு 3 வருட காலமும், வெள்ளி தகடுக்கு 6 வருட காலமும், தங்க தகடுக்கு நிரந்தரமாகவும் சொல்வாள். சந்தன பலகையில் எழுதியும் பூஜிக்கிறது உண்டு. ஆனால் அதே நேரத்தில் இந்த செப்பு தகட்டில் பண்ண எந்திரங்களுக்கு பிராண பிரதிஷ்டை மறுபடியும் பண்ணி அதை பயன்படுத்தலாம். செப்பு தகட்டில் பண்ண எந்திரங்களுக்கோ வெள்ளி தகடில் பண்ண எந்திரங்களுக்கோ பிராண பிரதிஷ்டை செய்து மறுபடியும் பயன்படுத்தலாம். நீங்கள் கனமான தகடுகளாக இருந்தால் நீங்கள் அபிஷேகங்கள் பண்ணி வழிபாடு பண்ணலாம். ரொம்ப மெல்லிய தகடுகளுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஏன்னா நடுவில் ஒரு சின்ன ஹோல் விழுந்துடலாம், ஓட்டை விழுந்துடலாம், கிழியலாம். அதே கனமான தகடாக இருந்தால் நீங்கள் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணுறது சுலபமாக இருக்கும். ஆனால் இந்த எந்திரங்களை பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடிய முறைகளையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். எந்த மாதிரி எந்திரங்களை எந்த மாதிரி வச்சு பூஜிக்கணும். இந்த செப்பு வெள்ளி எந்திரங்களுக்கு குங்குமம், சந்தனம், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் சேர்க்கறதும் உண்டு, ஜவ்வாது போன்று. அதே நேரத்தில் உபாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய எந்திரங்களுக்கு சிறிய மாறுதல் உண்டு. அதாவது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை உபாசனை பண்ணுறாங்க இல்லையா, ஆஞ்சநேயர் உபாசனை, கணபதி உபாசனை, சரபேஸ்வரர் உபாசனை, பைரவ உபாசனை, உபாசனைக்காக செய்யப்படும் எந்திரங்களுக்கு சில வழிமுறைகளில் மாறுதல் உண்டு. அதே மாதிரி நித்திய ஆராதனை அதுக்கு உண்டு. ஆனால் நீங்கள் சாந்தி பரிகாரங்களாக செய்யக்கூடிய எந்திரங்களுக்கு அது கிடையாது. இப்போ வாசலில் தலைவாசலில் பிரதிஷ்டை பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி பண்ணால் போகிறோம், அதுக்கப்புறம் தூபதீபமே போகிறோம். ஆனால் ஆலயங்களில் வைக்கிற எந்திரங்களுக்கு சின்ன மாறுதல் உண்டு. அதாவது துவஜஸ்தம்பம், மூலவர் கீழே வைக்கிறது, அதே மாதிரி பலிபீடத்தில் வைக்கிற எந்திரங்கள், இதுக்கெல்லாம் சின்ன சின்ன மாறுதல்கள் உண்டு. ஆனால் இந்த எந்திரங்களை மட்டும் வைக்காமல் ஆலயங்களில் நவரத்தனங்களையும் வைப்பான். நவரத்தனங்களையும் வைக்கிற வழக்கம் உண்டு. மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா மூலபேரருக்கு மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த கருங்கல்லில் வைக்கிறீங்க இல்லையா, அந்த சுவாமிக்கு கீழே அந்த ரத்தன் ஞாசம்னு சொல்லி வைப்பான். ஆனால் பல கோயில்களில் அப்படியே அந்த வைரம் நவரத்தனங்கள் அப்படியே சேர்த்து விட்றான். அப்படி இல்லாத அதை 9 பாகமாக உங்களுக்கு 9 சின்ன சின்ன பாகம் 9ஆக பண்ணுவான். அதுலேயே குழி எடுப்பான். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே சந்திரன் மதியம் 3:34 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு நகர்ந்து 2ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு சென்று அங்கே உச்சம் பெறுகிறது. உச்சம் பெறும் சந்திரனுக்கு குரு பார்வையும் கிடைக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம், குரு பார்வை இன்று மதியத்திலிருந்து. ஆகவே நன்மைகள் மிக மிக அதிக அளவிலே நடைபெறுகின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது. காலை நேரத்திலே ராசியில் இருக்கும் சந்திரனும் உங்களுக்கு நன்மை செய்யும். மதிய நேரத்திலே 2ஆம் இடமான ரிஷபத்திற்கு சென்று உச்சம் பெற்று குருவார்வை பெறுகின்ற சந்திரனும் உங்களுக்கு நன்மை செய்யும். ஆகவே நாள் முழுவதுமே அதிக நன்மைகள் நடைபெறும். உங்களுடைய புகழ் செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தட்டுப்பாடு என்னும் சொல்லுக்கே இடம் இருக்காது. அத்தகைய மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் ராசிக்குள் வருகிறது, அங்கே உச்சம் பெறுகிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. மதியம் 3:34க்கு ராசிக்குள் சந்திரன் வந்து விடுகிறது. அதிலிருந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. காலை பகுதியில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், செலவு இருக்கும், ஒரு மாதிரி அசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் சாயந்தர நேரத்தில் ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. நீங்கள் உற்சாகமாக உங்களது பணிகளை எல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு நாள். வெற்றிகரமாக உங்களது தொழிலிலே முன்னேற்றம் காண்கின்ற ஒரு நாள். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. உங்கள் ராசி அதிபதி நாளைய தினம் 7ஆம் இடமான
தனுசிற்கு வந்து விடுகிறது. 6ல் மறைவு பெற்றிருக்கும் புதன் 7க்கு நாளை வருகிறது. ஆகவே உங்களுக்கு நல்ல நேரம் வந்து கொண்டிருக்கிறது. 11ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் இன்று மதியம் 3:34க்கு 12ஆம் இடமான ரிஷபத்திற்கு வந்து அங்கே உச்சம் பெறுகிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் தந்தை வழி உறவினர்களுடன் கொஞ்சம் மனஸ்தாபம் வரலாம். அவர்களிடம் பக்குவமாக பழக வேண்டும். பழைய கதையெல்லாம் பேசாதீங்க. அந்த காலத்தில் உங்கள் தாத்தாவும் எங்கள் தாத்தாவும் என்ன பண்ணாங்க, எங்கள் தாத்தாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உங்கள் தாத்தா கொடுக்கலையாம் தெரியுமா, வியாபாரம் பண்ணிட்டு வரேன்னு பர்மாவுக்கு போனவர் அப்படியே ஏமாற்றிட்டார் எங்கள் தாத்தாவை. இந்த மாதிரி சில பேர் வந்து எங்கேயோ இவங்க பிறக்கிறதுக்கு 30 வருஷம் முன்னால் நடந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஜென்ரேஷன் தான் முடிஞ்சு போச்சு, அவங்களாம் போயிட்டாங்களே. இன்றைக்கி இருக்கிறவங்களோட எப்படி ஒற்றுமையாக இருக்கிறதுங்கிறத நீங்கள் பாருங்கள். முப்பாட்டனார் காலத்திலே நடைபெற்ற விரோதங்களை எல்லாம் இப்பொழுது நினைத்து பார்க்க வேண்டாம். தந்தை ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 9ஆம் இடத்திலே கேதுவோடு செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் புதனும் 6ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருக்கிறது இன்று ஒரு நாளைக்கு. ஆகவே தந்தை வழி உறவினர்களுடன் விரோதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். இல்லைன்னா இன்னைக்கு வைகுண்ட ஏகாசியை முன்னிட்டு நான் மௌன விரதம் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி காமிச்சிருங்க, பேசவே பேசாதீங்க. நெருங்கிய பெட்டர்னல் சைடு ரிலேட்டிவ்ஸ்ட்டு ப்ராப்ளம் வரும், பாக்கி பேட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும், வியாபாரத்திலே மிகச்சிறப்பான வளர்ச்சியை பார்ப்பீர்கள். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியம் ஓரளவு நன்றாக இருக்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மை நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே மதியம் 3:34 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 11ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு வந்து அங்கே உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறது. ஆக ராசி அதிபதி 10, 11 ஆகிய இரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான நாள். 10ஆம் இடமாகிய கேந்திரத்திலே இருந்தாலும் நன்மைத்தான் செய்யும். 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே சந்திரன் இருந்தால் யாருக்காக இருந்தாலும் நல்லது. எல்லா ராசிக்காரர்களுக்குமே பயனுள்ள சந்திரன் நல்லது. அதிலும் கடக ராசிக்கு ராசி அதிபதியே சந்திரன் தான். அந்த சந்திரன் 11ஆம் இடத்திற்கு வருவது மட்டுமல்லாமல் குரு பார்வையும் அங்கே பெறுகிறது, உச்சமும் பெறுகிறது. ஆகவே இது ஒரு மிக அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி காட்டுவீர்கள். எதை செய்ய நீங்கள் துவங்குகிறீர்களோ அதை செய்து முடித்து விடுவீர்கள். வெற்றிகரமாக உங்களது பணிகள் முடியும். சுலபமாக உங்களது வேலைகளை வெற்றிகரமாக செய்து கொள்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழில் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் மிகச்சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டிருப்பார்கள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அலுவலகங்களிலே பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்திலே சந்திரன் வந்து உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் குருவிற்கு திரிகோணத்திலே சந்திரன் வந்து குரு பார்வை பெறுகிறது, உச்சமும் பெறுகிறது. 10ஆம் இடம் அது உங்களுக்கு. ஆகவே தொழிலில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் பதவி உயர்வு, வியாபாரத்திலே அமோக லாபம், தடைகள் அனைத்தும் நீங்குதல் போன்றவை நிகழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் மதியம் 3:34 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 8ஆம் இடத்தை விட்டு நகர்ந்து 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்து விடுகிறது. 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்ததும் அந்த சந்திரனை குரு பார்க்கிறது. ஆகவே மிக அற்புதமான நேரம். இன்று மதியம் 3:34க்கு ஆரம்பமாகிறது. மத்தியானம் 3:34 வரைக்கும் சந்திராஷ்டமம். அது வரைக்கும் சைலண்ட்டாக இருங்க. மத்தியானம் 3:34க்கு பிறகு கன்னி ராசிக்கு மிக அற்புதமான ஒரு நேரம். லாபஸ்தானாதிபதியாகிய சந்திரன் 9ஆம் இடத்திலே 11ஆம் வீட்டோன் 9ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறது. உச்சம் பெறும் சந்திரனை குரு பார்க்கிறது ராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக. எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். இந்நாளின் பிற்பகுதி உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. முற்பகுதியிலே ஒன்றும் செய்ய வேண்டாம்.